கோர பயங்கரமான புயலின் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடியாலையின் மத்தியில், காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்தான் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்தான் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சேர்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சேர்ந்து மாளாதே, ஆக்கும் ஜெயதனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் ஜெயதனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மரபிலும் நான் மரபேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மரபிலும் நான் மரபேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா இதை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா இதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, எல்லா துதிகளுக்கும் கணத்துக்கும் பார்த்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒருவராய் பெரியாரிங்களை ஜீவனை நன்றி சோத்திரம். செங்கடலாக வந்து சிறு ஜனங்களை சோத்திரம் வழிநடத்தும் தேவன். பார்வோனின் சேனைகளையும் செங்கடலில் கவிழ்த்து போட்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். புனிதருக்கு புனிதராகவும் உத்தமருக்கு உத்தமராகவும் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுகிற ஜீவனை நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். அந்த திறக்கக்கூடாதபடி போட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாக்கி ஜீவனை நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். பாம்புடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனே நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். ஆலையிலியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அனாதி கதவுகளை உயருங்கள். ஆலையிலியா சோத்திரம். சேனை கர்த்தர் உட்கான்னு சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காக சோத்திரம். யார் இந்த மகிமையின் ராஜா, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராய் என்று சொல்லி நல்ல தப்பினை நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். அப்பா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நல்ல தப்பினை நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். பூமியின் உபத்திரங்களுக்கும் பாடுகளுக்கும் மத்தியில் ஆண்டு சோத்திராண்டங்களை அனைவரும் பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி ஒட்டிருக்கிற சோத்திராண்டவர். அலையிலியா சோத்திரம் சோத்திரம். அதிசயங்கள் செய்தவன் உடைய வலிமையான கிரிகளை ஒவ்வொரு வழங்க பண்ணுகிற ஜீவனை நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். மட்டுமாக உதவி செய்ய நன்றி ஒட்டிருக்கிற சோத்திரம். அந்த இந்த கான்பரன்ஸ் காலையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர்பராக தனித்தனியாக ஆசிரியர் சோத்திரம். ஆண்டவரை ஆரம்பத்திலிருந்து முடிவந்த நம்முடைய கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிற சோத்திரம். தன்மையும் கிருபையும் தொடர்ந்து கிரீச்சி ஆசிரியமாண்டேன். எல்லா துதிகரமையும் எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பலமில்லை நாம் தாழ்மை இருக்கின்றாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்ரி கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சென்னையிலிருந்து பாஸ்டர் ஜேம்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமா உங்களோட தொடர்பு கொள்ள மீண்டும் ஒரு முறை கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 119 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்.
தகப்பனே, இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக எங்களோடு சற்று நேரம் இடைவிடும்படியாகவும் கேட்கிற பரிசுத்தவான்களுக்கு இது பிரயோஜனப்படும்படியாகவும் நான் உண்மை வேண்டிக் கொள்கிறேன். நீர் எங்களோட பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய அவயவங்களை எப்படி திறக்கிறார் என்பதை நாம் பார்க்க போறோம். 5 குறிப்புகள் என்னிடம் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார், கர்த்தர் நம்முடைய செவிகளை திறக்கிறார், கர்த்தர் நம்முடைய உதடுகளை திறக்கிறார், கர்த்தர் நம்முடைய கரங்களை திறக்கிறார் என்று வேத வாக்கியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். இங்கே சங்கீதக்காரன் வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் கண்களை திறந்தார். இந்த வேதம் அவ்வளவு மகத்துவமானது, பொக்கிஷமானது. இந்த வேதத்திலே அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனா ஆதாரபூர்வமாக நாம பார்க்கும்போது லூக்கா 24 அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது, அதாவது எம்மாவூர் சீடர்களுக்கு கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று எழுதப்பட்டது. இந்த வேத வசனமாகி அப்பமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த வேத வசனமாகி அந்த அப்பத்தை ஆண்டவர் கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கிறது. கண்கள் திறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். ஸோ அதனால நாமும் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவனையும் அவருடைய மகத்துவங்களையும் நாம் விளங்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். 2வது பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே சீரிய தேசத்து படைகள் எலிசாவை சுற்றி வளைத்த போது வேலைக்காரன் ஐயோ ஆண்டவனே என்ன செய்யலாம் அப்படின்னு பயப்படுவான். அப்போ எலிசா சொல்லுவார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிற கூட்டம் அதிகம், ஆண்டவனே உன் கண்களை திறந்தருளும் என்று ஒரு ஜெபம் பண்ணுவார். பார்த்தா அந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த மலையிலே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை கண்டான். இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், நமக்கு இருக்கிற தேவ பாதுகாப்பு, தேவ தூதர்களின் பாதுகாப்பு, இன்விசிபிள் ப்ரொடெக்ஷன். நமக்கு பார்வைக்கு தெரியல, கண்ணு நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும்படி வேலைக்காரன் கண்களை தேவன் திறந்ததாக வேதம் சொல்லுகிறது. தேவன் வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க நம்முடைய கண்களை திறக்கிறார். அவருடைய பாதுகாப்பை விளங்கிக் கொள்ள நம்முடைய கண்களை திறக்கிறார். ஏன் அவரை நாம் ஆழமாக அறிந்து கொள்ளவும் கண்களை திறக்கிறார். லூக்கா 24:30 அதை தான் சொல்லுகிறது. 2வதாக வேதம் சொல்லுகிறது இருதயத்தை திறக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லீஸ்திரா பட்டணத்துல அந்த தியத்தீரா ஊராளாகிய லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தாளாம். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி தேவன் அந்த லீதியாள்ங்கிற ஸ்திரீயுடைய இருதயத்தை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஏன் இருதயத்தை திறக்கிறார் அப்படின்னா, வசனங்களை கவனிக்கவும் வசனங்களால இருதயத்தை நிரப்பவும் தேவன் இருதயத்தை திறக்கிறார். கொலோசியர் 3:16 சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்திலே நிரம்ப வேண்டும். அதற்காக தேவன் கண்களை இருதயத்தை திறக்கிறார். 2வது குறிப்பு இருதயம். எஸ்ராவை அவருடைய இருதயத்தை தேவன் திறந்தார். அவன் அந்த இருதயத்தை திருவசனத்தை வாசிக்கவும்
அதை அதன்படி செய்யவும் அதை போதிக்கவும் தக்கதாக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை திருவசனத்தினாலே நிரப்பி இருந்தார். ஆண்டவர் ஒரு உவமையில சொல்லும்போது தேறின வேத மாறங்க நெவனும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளை எடுத்து புதியவைகளை எடுத்து காண்பிப்பான், அதே போல தேறின வேத பாரகன் எவனும் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து காண்பிப்பான். அப்ப நம்முடைய இருதயத்தை திருவசனத்தால் நிரப்பும்படிக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். அதாவது ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும், வேதத்தை ஜனங்கள் வாயிலே தேடுவார்களே என்று வேதம் சொல்லுது. குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்கள் திருவசனத்திலே நல்ல பழக்கமுள்ளவர்களாக, திருவசனத்திலே நல்ல தேறினவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 40:6 பார்த்தீங்கன்னா செவிகளை திறந்தீர் என்று சொல்லப்படும். சங்கீதம் 40:6 பலியையும் காணிக்கை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அது யூதர்கள், ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை கவனிக்காத போது உங்களுக்காக கொல் ஊதணும், கூத்தாடணும், நீங்க அதை காதல வாங்கல அப்படின்னு சொல்லுவாரு. சங்கீதத்துல பாம்பாட்டி வினோதமா ஊதினாலும் நீங்க செவி அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவிசுவாசிகள் அந்த செவி திறக்கப்பட மாட்டார். நம்முடைய இருதயமும் நம்முடைய செவியும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று வேறு சொல்லுது. தேவன் செவிகளை திறக்கிறார். அது எதற்கு? சத்தியத்தை விசுவாசிப்பது. அப்போஸ்தலர் 14:9 ஒரு சம்பவம் வருகிறது. தாயின் வயிற்றுல பிறந்ததிலிருந்து ஒருபோது நடவாதிருந்த ஒரு சப்பானி பவுல் பேசியதை கவனிக்கும்படி அவனுடைய செவியை திறந்தார். அவன் ரொம்ப அருமையான அந்த வசனத்தை அப்படியே கேட்டுட்டே இருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இவனுக்குள்ள வந்துட்டுதுன்னு கண்டுபிடிச்சான். ஏனென்றால் வேதம் சொல்லுது, விசுவாச கேள்வியினால வரும், அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அந்த கேள்விங்கிறது ஹியரிங் என்றுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. ஹியரிங் கம்ஸ் த்ரூ வேர்ட் ஆஃப் காட். அந்த கேட்கிறது, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கிறதுல அந்த வசனத்தை கேட்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். அதாவது கடிந்து கொள்ளுதலை கேட்கிற காது ஞானிகளத்துலதான் இருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 15:31 ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறப்பது எதற்காக? இங்கே நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம், நீர் என் செவிகளை திறக்கிறீர், அதனால நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று பின்னாடி எழுதப்பட்டிருக்கும். புஸ்தக சொல்ல என்னை குறித்து எழுதி இருக்கிறது, நான் இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். செவிகளை திறப்பது என்பது நாம் செவி கொடுப்பதற்கு அல்லது கீழ்ப்படிவதற்கு கூட ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மூடர் பலியிடுவதை போல படிவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று நம்ம பிரசங்கியில வாசிக்கிறோம். நம்ம தேவாலயத்துக்கு போனாலும் சரி, எங்க ஒரு இதை கேட்டாலும் சரி, சொல்லப்படுவதை கவனிக்கிற ஒரு காது நமக்கு வேணும். ஆண்டவர் நம்முடைய செவிகளை அவர் விருத்தம் செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும். நம்ம அந்த சத்தியங்களை கவனிக்க வேண்டும், பிரயோஜனமானவர்களை கவனிக்க வேண்டும். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, உதடுகளை திறக்கிறாராம். சங்கீதம் 51:15 வாசிக்கிறேன். அது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, என் உதடுகளை திறந்தலும் அப்பொழுது என் வாய் உடைய புகழை அறிவிக்கும்.
உதடுங்கிறத நம்ம வாயின்னு கூட எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். தேவன் நம்முடைய உதடுகளை திறக்கிறார் அல்லது நம்முடைய வாயை திறக்கிறார். சங்கீதம் 81:10 உன் வாயை விரிவாய் தர அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் நிரப்புவேன். நம்ம வாயை விரிவாய் திறந்து தேவனை புகழ வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது 71ஆம் சங்கீதத்தில் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் அப்படின்றார். நம்ம மகிழ்ச்சியோட ஆண்டவரை நாம் காலைதோறும் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், உதடுகளை திறந்து துதிக்க வேண்டும். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி எப்போது செலுத்துங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சோத்திர பலி செலுத்துறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது நம்முடைய வாயை தேவன் திறப்பது எதற்காக என்றால் நாம் அவரை துதிப்பதற்காக, புகழ்வதற்காக. அப்போஸ்தலர்கள்ல பவுலும் சீலாவும் அவர்கள் உடம்பெல்லாம் காயமும் வேதனையும் இருக்கிற சூழல்லையும் நடுராத்திரியிலே அவர்கள் உதடை திறந்து தேவனை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனை அவர்கள் துதித்து பாடினார்கள். அதிசயம் நடந்தது. அங்கே அவருடைய வல்லமை இறங்கினது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல உங்க தேவனை துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று கூட சொல்ல வசனம் இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாயை அல்லது உதடை திறப்பது எதற்காக என்றால் நாம் அவரை துதித்து மகிழ்வதற்காக. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது அதே சங்கீதத்துல, நீங்க திறந்தீங்கன்னா நான் உம்முடைய புகழை அறிவிப்பேன், புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ நாம் ஆண்டவருடைய புகழை அறிவிப்பதற்காக, ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நம்முடைய உதடுகளை தேவன் திறக்கிறார். ரோமர் 10:10 நீதி உண்டாக இல்லத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் சொல்லப்படும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்மை எல்லா நியாயத்துக்கும் நீங்களாக்கி நாம விடுவிப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு. அன்பானவர்களே, தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறார். வேதத்துள்ள அதிசயங்களை காண தேவன் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். திருவசனத்தால் நம்ம அந்த இருதயத்தை நிரப்ப தேவன் நம்முடைய செவிகளை திறக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிய, அது மூலமாக ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே புகுத்த செவியை தேவன் திறக்கிறார். ஏனென்றால் விசுவாசம் கேள்வினாலே வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. சப்பானி அப்படிதான் அந்த வசனத்தை கேட்டு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவருக்குள்ளே உருவானது. தேவன் நம்முடைய உதடுகளை திறக்கிறார் அவரை புகழ. நாமோ வாய் திறந்து பாவங்களை அறிக்கை செய்ய, கிறிஸ்துவை எனக்காக மரித்தார் உயிர்த்தார் என்று நாம் அறிக்கை செய்வதனால ரட்சிப்பு. நம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க தேவன் நம்முடைய உதடுகளை திறக்கிறார். கடைசியாக வேதம் சொல்கிறது, நீதிமொழி 31 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, குணசாலியான சிறிய குறித்து எழுதப்பட்டது. அவள் சிறுமையானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கையை நீட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டது. கையை திறந்து சொல்லப்பட்டது. கையை திறந்து அவள் தான தர்மங்களை செய்கிறாள். நாமும் கையை திறந்து மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும், ஏழை எளிகளுக்கு உதவி செய்யணும். அதே நீதிமொழிகள் 31 வசனத்திலே அவள் இருட்டோட எழுந்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்காரங்களுக்கு உரிய கூலியே கொடுக்கிறாள். வேலைக்கார கூலியை நம்ம நிறுத்தி வைக்க கூடாதுன்னு வேதம் நம்ம எச்சரிக்கிறது. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா அந்த காலத்துக்குள்ள செய்திடணும்.
மூன்றாவது பவுல் சொல்லும்போது அப்போஸ்தலர் 20 வசனத்துல வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு சொல்லுவார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இந்த கைகள் கொடுக்கிற கைகளாக இருக்கணும், தான தர்மம் பண்ணுகிற கைகளாக இருக்கணும், படி அளக்கிற கைகளாக இருக்கணும். இந்த கைகள் ஊழியத்தை தாங்குகிற கைகளாக இருக்க வேண்டும். ஊழியத்துக்கு உதாரத்துவமா கொடுக்கிற கரங்களாக நம்முடைய கரங்கள் இருக்கும்படி தேவன் நம்முடைய கரங்களை திறக்க வேண்டும். வேறு சொல்லு, வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கிறது. கிறிஸ்தனித்தனம் பண்ணியும் வறுமையா இருப்பாங்க, ஆனா உதாரத்துவமா கொடுக்கிறவனும் செழிப்பாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானங்களே, நம்முடைய கரங்கள் எப்போதும் கொடுக்கிற கரங்களாகவே இருப்பதாக. நாம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நமக்கு அது பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து திராணிக்கு தகுந்தாப்பிலையும் திராணிக்கு மிஞ்சியும் நாம் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் 5 காரியங்களை திறக்கிறார். கண்களை திறக்கிறார், இருதயத்தை திறக்கிறார், செவிகளை திறக்கிறார், உதடுகளை திறக்கிறார், நம்முடைய கரங்களையும் அவர் திறக்கிறார் என்று நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். May God bless you. ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய், தேவ செய்திக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உத்திரையா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி விட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கண்களை திறக்க தேவனாய்க்கப்படியால் நன்றி விட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எழுத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்த ஆண்டவரே, நாங்கள் ஆண்டு புரிய வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும் ஆண்டு ஸ்தோத்திரம். ஆண்டு நீர் எழுத்தை திறந்து ஆண்டு ஸ்தோத்திரம். ஆண்டு உடைய வார்த்தைகளால் வசனங்களால் நிரப்புகிற ஜீவதேவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டு திறந்த வாசம் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க ஜீவதேவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூடக்கூடாது இப்படி திறக்கிற ஜீவதேவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்கள் செவிகளை திறக்கிற ஜீவதேவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்டாண்டு ஸ்தோத்திரம். அதை இருதயத்தை பறித்து விடும்போது ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிற ஒரு காட்டு பார்க்குமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் சமத்தில் பிரதியா இருக்கத்தக்கதாக நீர் கிரீச்சனுப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய புகழை ஆண்டு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அறிவிக்கும்படியாக எங்கள் வாய்களை திறக்கும்படியாக செஞ்சதால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற சொல்கிறேன். நன்றி கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நிரப்புகிற தேவனாய்க்கிட்டால் நன்றி கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அன்றே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது போல எங்கள் கரங்கள் திறக்கப்படத்தக்கதாக கரங்கள் நின்று அந்த உதாரணத்துவமாக கொடுக்கத்தக்கதாக கிரீச்சம் ஸ்தோத்திரம். அன்றே வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதை பாக்கியம் என்று சொல்லி பார்க்கணும் கேட்டால் ஸ்தோத்திரம். அன்றே ஊழியத்துக்கு ஆண்டே அநேக தேவைகள் உண்டு கேட்டால் ஸ்தோத்திரம். ஆண்டவே அப்பா, ஊழியம் ஆண்டு விருத்தி அடையத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் செழிப்படைத்தக்கதாக மேன்மை அடையத்தக்கதாக ஹல்லேலூயா. எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் செய்யும்போது ஸ்தோத்திரம். ஆண்டே அதற்குரிய பலன்களை ஸ்தோத்திரம் பரத்திலும் பூமிகளின் கட்டளை தேவனாய்க்கு நன்றி விட்டிருக்கிறது. கட்டாயம் ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான் நன்மைகளை தந்து ஆசிரியக்கிற தேவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்றே ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய்க்கத்தக்கதாக உதவி செய்கிற தேவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உதவி ஆசிரியர்களை முழு சமத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தோடு முன்பாக விசேஷமாக எங்களை தெரிந்து விடுதவனை நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவர்களும் உங்களில் இருப்பவர் பெரியவரின் சொல்லிக்கிறப்ப நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீ பெரிய அறிஞர்களை செய்திருந்தால் நன்றி விட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் இவர்களுக்கு பெரிய அர்த்தம் செய்தார்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லக்கூடிய விதமாக எங்களை ஆண் சோத்திர ஆண்ட அழகியா காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்ட ஜெயமுள்ளதாக மாற்றி தருகிறதே நன்றியோடு தூக்கிற சோத்திரம். எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் திரும்புவது ஆண்டு சோத்திர ஆண்ட அப்பா திறந்த வாசலை எங்களை வைத்து ஆண்டு சோத்திர ஆண்ட அப்பா அந்த வாசல்கள் பிரவேசிக்கும்படியாக மகிமையான ராஜ்யத்தை பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு தெரிந்து விடுதேவன் அன்றை பரவராஜ்ய மீன் தேடுமதி வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி எழுதப்பட்டு மாட்டும்படி கூடுதலான ஆசிரியத்தை பெற்று அன்றைய உண்மையிலே மகிழ்ந்து கழிவுறதுக்காக இது கிரீச்சனப்பா சோத்திரம் ஆண்டவர் அழகியா சோத்திரம் சோத்திரம் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆசிரியம் அன்றே எல்லா துதிகன மகிமையெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும் செய்து கொண்டு வந்த தாசனை ஆசிரியம் சோத்திரம் ஆண்டவரே மென்மேலுமாக இன்னும் ஆண்டு சோத்திரம் அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டு லட்சங்களுக்கு பயன்படுத்தும்படியாக இருக்கிறதா சோத்திரம் ஆண்டவரே போல ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகப்படுத்தும் நாமத்தை பயன்படுத்த ஆசைய மாட்டேன் எல்லா துதிகனமே எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பலபல நாமத்தில் தாழ்மையோடு நல்ல பிதாவே ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.